வணக்கம். என் பேர் கதலி நரசிங்க பெருமாள். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர், மதுரை மையமாக வைத்து 7 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கேன். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக மதுரை கிளஸ்டர், மதுரை மையமாக வைத்து 4 பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம், மதுரை பாராளுமன்றம், தேனி பாராளுமன்றம் மற்றும் திண்டுக்கல் பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராகவும் நான் இருக்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுக்க முதலாக பாரதிய ஜனதா கட்சி தான் 2 நாட்களுக்கு முன்பாக 196 பேர் கொண்ட ஒரு பட்டியல், முதல் பட்டியலை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கிற நேரத்தில், எந்த தொகுதி யாருக்குன்ற பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அகில இந்திய அளவில் இன்றைக்கு 196 இடங்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்க கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாம் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறோம். புதிய புதிய கட்சிகள் நம்முடைய கூட்டணியில் வர்றதுனால அவங்களோடையும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள், எந்த தொகுதிகள் என்பதை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக 39 பாராளுமன்றத்திலையும் கருத்து கேட்பு கூட்டம், யார் அந்த பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் 150க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள், அதாவது மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அணிப்பிரிவுடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், இப்படி முக்கிய நிர்வாகிகள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக யார் வேட்பாளர், சிறந்த வேட்பாளர் யாரை முன்மொழிகிறாங்கிற ஒரு பட்டியல், 3 பேர் கொண்ட பட்டியலை வாங்கி அந்த அடிப்படையில் உறுதி செய்து இன்றைக்கு உத்தேச பட்டியலை தயாரித்து வச்சிருக்கிறோம். அது டெல்லிக்கும் நேற்றைய முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த உத்தேச பட்டியலை டெல்லிக்கும் அவங்க எடுத்து சென்றிருக்கிறாங்க. எல்லாமே இப்போ ஆய்வில் இருக்கு. இந்த கூட்டணி உறுதி செஞ்ச உடனே பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிய தொகுதிகள், அந்த எண்ணிக்கை, அந்த தொகுதி உறுதியானவுடனே அடுத்த 24 மணி நேரத்திலே வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கின்றோம். இதற்கிடையில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருங்க வருகின்ற 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராங்க. அதற்குள்ளாக அனைத்துமே இறுதி செய்து ஒரே நேரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் ஒரே மேடையில் வரக்கூடிய அந்த சூழலும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய பத்திரிகை சந்திப்பின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், சென்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்களிடம் நிறைய கோரிக்கைகளை நாங்கள் வாங்கினோம். விஷன் டாக்குமெண்ட் என்று அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும். வருகின்ற 5 ஆண்டுகளில் இந்த நாடு எப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும், எப்படிப்பட்ட வளர்ச்சி அடையணும், என்னென்ன அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அனைத்து மாநிலங்களும் எப்படிப்பட்ட திட்டங்களை, புதுமையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மக்களிடம் கருத்து கேட்டு அந்த விசன் டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு 95% மேலாக அந்த விசன் டாக்குமெண்ட்ல வந்த மக்கள் கோரிக்கைகளை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே போன்று இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற 20 ஆண்டுகள் இந்த நாடு எப்படிப்பட்ட முதன்மையான நாடாக மாற வேண்டும் என்றால், உலகத்தினுடைய நம்பர் 1 நாடாக மாற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அனைத்து பகுதியிலும் வர வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் மத்தியில் அவங்களுடைய கருத்து கேட்பு விஷயங்களை நாங்கள் நடத்த போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 இடங்களில் அவங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வாங்க போகிறோம். 1 கோடி மக்கள் மத்தியில். அதுக்காக 2 இடங்களில் பாக்ஸ், தனியாக பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் 24 hours அந்த பாக்ஸ் இருக்கும். 1 வார காலம் ஒரே இடத்துல இருக்கும். அந்த பாக்ஸில் பொதுமக்கள் யார் வேணாலும் முக்கியமான கோரிக்கைகள் குறித்து, மத்திய அரசு நிறைவேற்றக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் குறித்து, ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கு சில அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு சில துறைகள் இருக்கு, அதிகாரம் இருக்கு. மத்திய அரசுடைய வரம்புக்குட்பட்ட துறைகளுக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள், அது ரயில்வே திட்டமாக இருக்கலாம், சாலை போக்குவரத்தாக இருக்கலாம், நீர் மேலாண்மை சார்ந்த விஷயமா இருக்கலாம், கல்வி மேம்பாடு விஷயமா இருக்கலாம், விவசாயம் சார்ந்த விஷயங்களமா இருக்கலாம். இப்படி மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் சார்ந்த கோரிக்கைகளை மக்கள் யார் வேணாலும், எந்த வயது உடையவங்களும் இருக்கலாம், அவர்கள் அந்த கோரிக்கையை அந்த பாக்ஸில் போடுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு விசன் டாக்குமெண்ட் தயார் பண்ணி அதை வருகின்ற ஆட்சியிலும் சரி, அடுத்து வருகின்ற ஆட்சியிலும் சரி, அதை நிறைவேற்றும் வண்ணம் மிகப்பெரிய அளவில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆசை. அந்த அடிப்படையில் வருகின்ற 1 வார காலகட்டம் இந்த மாதிரி நாடு முழுக்க ஒரு மாவட்டத்தில் 2 இடங்களில் அந்த கோரிக்கை மனு விசன் டாக்குமெண்ட் பெட்டி வச்சு மக்களிடம் கோரிக்கைகளை வாங்க போகிறோம். இதனோட தொடர்ச்சியாக நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் 2 LED வாகனங்கள், பிரச்சார வாகனங்கள், மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து சொல்கின்ற வாகனங்கள் வலம் வரப்போகுது.
ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் 2 LED பிரச்சார வாகனங்கள், 3 சட்டமன்றங்களுக்கு 1 வாகனம் என்ற அடிப்படையில் வருகின்ற 1 வார காலம் இந்த பிரச்சார வாகனம் இந்தியா முழுக்க வளம் வரப்போது. இந்த தேனி பாராளுமன்றத்திலையும் கம்பம் சட்டமன்றம், அதேபோல போடி சட்டமன்றம், பெரியகுளம் சட்டமன்றத்துக்கு 1 வாகனமும், அதேபோல ஆண்டிப்பட்டி சட்டமன்றம், உசிலம்பட்டி சட்டமன்றம், சோழவந்தான் சட்டமன்றத்துக்கு 1 வாகனமும் இந்த நாளை மறுநாள் முதல் வளம் வரப்போகுது. அதுலேயே நம்ம அந்த விசன் டாக்குமெண்ட் பாக்ஸ் பெட்டி அங்கேயும் வைக்க போகிறோம். பொதுமக்கள் யார் வேணாலும் என்ன செய்யலாம், அந்த LED வாகனம் பிரச்சார வாகனம் வரும் பொழுது அவங்க கோரிக்கையில் யார் வேணாலும் தெரிவிக்கலாம். அந்த பெட்டியில் அவங்க அதை தன்னுடைய கோரிக்கையில் செலுத்தலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த கண்ணகி கோட்டம் அது தமிழ்நாட்டினுடைய அரசுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பகுதியிலிருந்து, கூடலூர்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய பகுதியிலிருந்து சாலை மார்க்கத்தை உருவாக்கி பொதுமக்கள் எளிமையாக போய் வர மாதிரி இருக்கணும். கேரளாவை பயன்படுத்தி போகிறதுனால நிறைய அவங்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்குது, சவால்கள் இருக்குது, அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அந்த நிலையை மாற்றி முழுமையாக அந்த நிலையை மாற்றணும். மாதம் பௌர்ணமி வரப்ப வழிபாடுவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதை கூட தேர்தல் கோரிக்கைகளை நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். அதே மாதிரி திண்டுக்கல் டு சபரிமலை புதிய ரயில்வே வழித்தட ஆய்வுகளை அடுத்த ஆட்சியில் விரைவுபடுத்த போகிறோம். எப்படி காஷ்மீர் போன்ற பகுதியில் பல மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் மலைகளை குலைத்து மலைகளை உடைச்சி புதிய ரயில்வே தடங்களை உருவாக்குனாங்களோ அந்த அளவுக்கு ஆய்வுக்கு அதிகமான நிதி ஒதுக்கி இந்த பகுதியும் அந்த மாதிரி மிக விரைவான ஒரு ஆய்வு நடத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வலியுறுத்தல் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மதுரை போடி ரயில்வே இதை விரிவாக்கம் பண்ண சொல்லும். கம்பம் வரைக்கும் விரிவாக்கம் பண்ணுறது, கூடலூர் வரைக்கும் விரிவாக்கம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்துகிட்டு போகிறோம். போடியிலிருந்து சென்னைக்கு எப்படி இப்போ ட்ரெயின் வாரத்தில் 4 நாள் போயிட்டுருக்கோ அதே மாதிரி விரைவில் பெங்களூர், மும்பை, வடநாடுகளுக்கு முக்கியமான வழிபாட்டு தலங்கள் உள்ள அயோத்தியா போன்ற காசி போன்ற நகரங்கள் கூட போடியிலிருந்து சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தினசரி ட்ரெயின் இப்போ போடியிலேருந்து மதுரையிலேருந்து போடிக்கு வருது, சரி மாலை போடியிலேருந்து மதுரைக்கு போகுது. இது 2 முறை ஆக்கணும்னு சொல்கிறோம். எப்படி காலையில் மதுரையிலேருந்து போடிக்கு ஒரு ட்ரெயின் வருதோ அதே நேரத்தில் போடியிலேருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயினும், அதே மாதிரி மதுரையிலேருந்து போடிக்கு மறுமார்க்கம் ஒரு ட்ரெயினும் விடணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு விஷயத்தில் நம்ம மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றியை செலுத்த விரும்புகிறோம். இன்றைக்கு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லி கட்டணங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கட்டணத்தை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா மதுரையிலேருந்து போடிக்கு பயணம் செய்வதற்கு மொத்தமே 20 ரூபா தான் அப்படின்ற அளவுக்கு, மதுரையிலேருந்து உசிலம்பட்டிக்கு பயணம் செய்வதற்கு 10 ரூபா தான் அப்படின்ற அளவுக்கு இப்போ ஓடிட்டு இருக்க அந்த ட்ரெயினுடைய பயண கட்டணத்தை மக்கள் நலன் கருதி குறைச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் கூட ஒரு 20 ரூபா வச்சு மதுரைக்கு போக முடியும், தேனிக்கு வர முடியும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த ட்ரெயின் கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. நாங்கள் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மத்திய அரசுக்கும் ரயில்வே நிர்வாகத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்ற அந்த நேரத்தில் இதுபோன்று எண்ணற்ற கோரிக்கைகளை நாங்கள் இந்த விசன் டாக்குமெண்ட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். மக்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வதற்காக, மக்களுடைய கோரிக்கையை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக தான் இப்போ இந்த 1 கோடி பேர் மக்களிடம் அந்த கோரிக்கை தேர்தல் சார்ந்த கோரிக்கைகளை நாங்கள் கேட்டு வாங்க போகிறோம். நிச்சயமாக அடுத்து அமையப்போகிற நரேந்திர மோடிஜியுடைய 3வது ஆட்சியிலும் இந்த திட்டங்கள், இந்த பகுதிக்கான நீர் மேலாண்மை திட்டங்களாக இருக்கலாம், இந்த பகுதியினுடைய கல்வி மேம்பாட்டுக்கான திட்டமாக இருக்கலாம், சுகாதார மேம்பாட்டுக்கான திட்டமாக இருக்கலாம், தொழில் சார்ந்த திட்டமாக இருக்கலாம், விவசாயம் சார்ந்த திட்டமாக இருக்கலாம், அனைத்து திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் தரும் வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு மாநில அரசாங்கம் நிறைய அவங்களுடைய தேர்தல் சொல்லப்பட்ட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க, இன்னைக்கு தரலை. ஸோ இப்போ ஒவ்வொரு மாதமும் வயதானவர்களுக்கு அதே மாதிரி ஊனமுற்ற நபர்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஊனமுற்ற நபர்களுக்கு 1500 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பணம் இந்த மாதம் இவ்வளவு நாள் ஆகியும், இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி ஆகியும் கூட இந்த மாதம் இன்னும் அதை விடுவிக்கப்படலை, அவங்களுக்கு தரலை. வருமானதுக்கும் எந்த ஒரு உறுதிப்பாடு இல்லைன்ற அளவுக்கு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலேருந்து நம்ம கேட்டால் தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி கேஸ் மானியம் தரேன்னு சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கும் மாத ஊதியம் தரேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க.
இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மாநில அரசாங்கம் செய்யலை. மத்திய அரசாங்கம் தரக்கூடிய நிதியை சரியாக பயன்படுத்தாத ஒரு மாநில அரசாங்கமாக இந்த அரசாங்கம் பார்க்குது. எவ்வளோ கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த மோடிஜி அரசாங்கத்தில் 11 லட்சம் கோடிக்கு மேலே மாநிலத்துக்கு நிதி கொடுத்துருக்குறோம். ஆனால் மாநிலத்துக்கு நிதி தரலன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இந்த மாநில அரசாங்கம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரம் பண்ணுவதற்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், ஒரு எம்பி கூட இல்லாத தமிழ்நாட்டுக்கு அந்த பாரபட்சமே பார்க்காம அதையெல்லாம் மறந்து எல்லா மாநிலங்களும் இந்தியாவோட வளர்ச்சிக்கு சமமானவை தான் என்ற ஒத்த சிந்தனையோடு 11 லட்சம் கோடிக்கு மேல கடந்த ஆட்சியில் பல்வேறு திட்டங்களுக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கி செஞ்சிருக்கு. இதையும் மீறி வருகின்ற காலகட்டத்திலும் கூட ஒரு சிறந்த தமிழகம் உருவாவதற்கு நம்முடைய மோடிஜி அரசாங்கம் இன்னும் புதிய புதிய திட்டங்களை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. எங்கே பிஜேபி நோட்டா கட்சி அப்படிலாம் சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு பிஜேபி தான் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகரான கட்சி, இரண்டாவது மிகப்பெரிய கட்சி. இன்று இந்த கட்சி கூட தமிழ்நாட்டில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், அனைத்து தேர்தலும் மாபெரும் வெற்றியை பெறும் என்ற அளவுக்கு இன்றைக்கு மக்களுடைய அங்கீகாரம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து நாங்கள் களப்பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பூத்திலையும் எங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான குழுக்களை உருவாக்கி நாங்கள் அந்த பணியை செஞ்சிருக்கிறோம். இந்த தேனி பாராளுமன்றத்தில் கூட அப்படிப்பட்ட குழுக்கள் அமைச்சு இன்றைக்கு எல்லா 1500க்கும் மேற்பட்ட பூத்துகளிலும் எங்களுடைய பணி நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் தேனி பாராளுமன்றத்தில் எங்களுடைய அகில இந்திய தலைமை, மாநில தலைமை யாரை வேட்பாளராக நிப்பாட்டுறவங்களோ அவருடைய வெற்றிக்காக முழுமூச்சோட நாங்கள் பணி செய்வோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க யார் நின்னாலும் பிரதமர் மோடிஜி தான் நிற்கிறாரு, திரும்ப மோடிஜி தான் பிரதமராக வரணும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் களப்பணி செய்ய காத்திருக்கிறோம். அந்த ரீதியில் இன்றைக்கு உங்கள் அனைவருமே சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக மகளிர் தினம். மகளிர் தினம் என்பது ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் மறுக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பெண்கள் கலந்து கொண்ட போராட்டத்தின் அடிப்படையில் வந்த ஒரு தினம்தான் உலக மகளிர் தினம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தை நம்ம போற்றுகிறோம், வணங்குகிறோம், கொண்டாடுகிறோம். ஆனாலும் கூட இந்த ஒரு நாள் கொண்டாட்டத்தின் மூலம் மட்டும் ஒரு உயர்வு வந்துடாது. வரும் 365 நாளும் கொண்டாடக்கூடிய நாளாக நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா மகளிர் சக்தி என்பது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு, வாழ்வியல் முறைக்கு, பாரம்பரியத்துக்கு, பண்பாட்டுக்கு, குடும்ப வாழ்க்கை முறைக்கு அனைத்துக்குமே மேன்மையானது. இந்த நாட்டில் மகளிர் என்பது தாய்நாட்டுக்கு இணையாக, புனிதமான நதிகளுக்கு இணையாக, தெய்வங்களுக்கு இணையாக போற்றப்படுகின்ற சக்தியாக காலங்காலமாக இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகளிர் சக்தி மேம்படணும். அதுக்காக மோடிஜி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் கூட பெண்களுக்கு 1/3 பங்கு பிரதிநிதித்துவம் தரக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. வருங்கால கட்டத்தில் பெண்கள் சமூக, பொருளாதார, அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கெடுக்கும் வகையில மாற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய தொழில் முனைவர்களாக வரணும், கல்வியாளர்களாக வரணும் அப்படின்றதுக்காக, சாதிக்கின்ற மகளிராக வரணுன்றதுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டார்ட் அப் இந்தியாவா இருக்கலாம், மேக் இன் இந்தியாவா இருக்கலாம், தூய்மை பாரத திட்டமா இருக்கலாம், முத்ரா லோன்ல கூட அதிகமாக கடன் பெற்றவங்க பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மகளிர் அதிகமாக கடன் பெற்றிருக்கிறாங்க. பெண்களுக்காக அவங்க பேர்ல இலவச வீடு கட்டும் திட்டம் கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படி எத்தனையோ திட்டங்கள், பிறக்கிற குழந்தைகளுக்கு எதிர்கால தேவைகளுக்காக அவங்க பேர்ல சிறப்பு டெபாசிட் திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மகளிருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒரு பிரதமராக நம்முடைய பிரதமர் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்ல அனைத்து மகளிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சி கலந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.